ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆஸ்கார் ஃபிஷ்ஷோட டேங்க் மேட்ஸ் அண்ட் அதோட கேர் அண்ட் ப்ரீடிங்கை பற்றி கேட்டுருந்தீங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், நான் ஆஸ்கார் ஃபிஷ்ஷை பற்றி நிறைய சொல்ல தேவையில்லை. ஏன்னா நம்ம ஹாபியில் இது வந்து பழக்கமான ஒரு மீன் தான். ஸோ நிறைய பேர் இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸை போட்டிருப்பாங்க. பட் ஆனாலும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ சில தெரியாத விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கைஸ், முதல்ல இந்த ஆஸ்கார் ஃபிஷ் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லாக, இந்த பெரிய சைஸ் சிக்லெட் தான். ஸோ ரொம்ப ஹார்டியான சிக்லெட், பிக்னஸ் கூட சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் வாட்டர் கண்டிஷன்லேயும் சர்வைவ் ஆகிடும். ஸோ அதை நல்லா நம்ம கேர் பண்ணோம்னா நம்ம வந்து அதோடய வாட்டர் பேராமீட்டர்ஸில் ஒரு கண் வைக்கிறது நல்லது தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அதோட பிஹெச் லெவல். ஸோ பிஹெச் லெவல் பார்த்திங்கன்னா 6 to 8 இருந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் அதோட வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்குள்ளே மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஃபீடிங் வந்துட்டாலே ஆஸ்கருக்கு நீங்கள் வந்து சிக்கன் ஆட்ஸ் இல்லாட்டி பெல்லட்ஸ், பிளட் வார்ம்ஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஸோ ஃபீடிங் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பட் இதுக்கான டேங்க் சைஸ் மினிமம் நீங்கள் வந்து 3 ஃபீட் டேங்க் கொடுங்க. ஸோ 4 ஃபீட் டேங்க் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இதுவே இந்த மீனை வந்து கம்யூனிட்டியாக வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அரௌண்ட் அது வந்து ஒரு 6 to 5 ஃபீட் டேங்க் இருக்கட்டும். ஸோ அதில் வந்து மற்ற சிக்லெட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா ஹைடிங் பிளேஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இது கூட என்னென்ன மீனில் ஆட் பண்ணலான்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். வீஜாஸ், ஃப்ளவரான், டெக்ஸஸ் சிக்லெட், ஷெவரம், அரவானா, டைகர் பார்ப், டின்ஃபாயில், க்ரீன் டெரர், பேரட். ஸோ மற்ற சிக்லெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டேங்க்கும் பெருசாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் மற்ற சிக்லெட்ஸை சேர்க்கல. ஸோ உல்ஃப் சிக்லெட், டோபி சிக்லெட்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ வந்து ப்ளெக்கோ சேர்ப்பாங்க. பட் நான் ப்ளெக்கோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பட் நீங்கள் வந்து செமி பிளான்டட் டேங்க் வச்சுருக்கீங்க, ஆல்கே இஷ்யூ இல்லாட்டி ப்ரௌன் ஆல்கே ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளெக்கோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆஸ்காரே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆஸ்காரே கூட விட்டுக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் அது பெருசாக இருக்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா சண்டை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சின்னதுலேயே வாங்கி விட்டுட்டிங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஆஸ்கர் சின்னதாக இருக்கும்போது எந்த விதமான அக்ரெஷனும் காட்டாது. ஆனால் வளர வளர அதுங்க டெரிட்டரி செட் பண்ணி அக்ரெஷன் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் டேங்க்கில் நீங்கள் வந்து 2-3 ஆஸ்கார் விடும்போது ஏதோ ஒரு ஃபீமேல் இருந்தாலும் ஒரு மேல் இருந்தாலும் பேர் ஆகி ப்ரீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் வந்து ஆஸ்கார் ஃபிஷ்ஷை ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4-5 ஆஸ்கார் ஃபிஷ்ஷை வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வாங்குறது வந்து சின்னதுலேருந்தே வாங்கி வளர்த்தி ப்ரீடிங் பேர் செட் பண்ணால் தான் உண்டு. இல்லாட்டி யாருக்கிட்டே ஹாபியஸ்கிட்ட போய் ப்ரீடிங் பேர் வாங்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரீடிங் பேர் வாங்கிட்டீங்க இல்லை செட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக ஸ்பீஷியஸ் டேங்க் மாதிரி வச்சு ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக ப்ரீட் ஆகிக்கும் ஆஸ்கர் ஃபிஷ்லாம். குட்டிங்களுக்கு ஃபஸ்ட் ஃபீடே வந்து நம்ம பிரெயின் ஸ்ட்ரீம் கொடுத்து காப்பாற்றிடலாம். ஸோ இந்த மீனை பொறுத்த வரைக்கும் ப்ரீடிங் அந்த அளவுக்கு கஷ்டமான விஷயமே கிடையாது, ஈஸி தான். ஸோ நீங்கள் இந்த சிக்லெட் ஃபிஷ்ஷஸ்லாம் சூஸ் பண்ணி வளர்க்குறீங்கன்னா இதோட டேங்க் க்ளீனாக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான ஃபில்ட்ரேஷன் வச்சுக்கோங்க. ஆஸ்கர் ஃபிஷ் நல்லாவே சாப்பிடும், அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டேங்க்கோட வாட்டர் க்ளீனாக இருக்கிறதும் ரொம்ப முக்கியம்தான். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டரில் டிடிஎஸ் லெவல், நான் இது வாட்டர் பேராமீட்டர்லேயே சொல்லியிருக்கணும். பட் நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு, நான் அதை மறந்துட்டேன் சொல்ல. ஸோ 100க்கு மேலே 200 கீழே பிபிஎம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் இதுக்கு ஆஸ்கர் ஃபிஷ்க்கு கரெக்டான டிடிஎஸ் லெவலாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு ஹையாக போயிடுச்சுன்னா அதோட லைஃப் ஸ்பேன் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கிட்டத்தட்ட 10 to 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த ஆஸ்கர் ஃபிஷ்ஷோட லைஃப் ஸ்பேன்லாம். நீங்கள் ஹையான டிடிஎஸ் லெவலில் வைக்கும்போது அதோட கலர் டல்னஸ் அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது அந்த மீனை கொஞ்சம் ஸ்லோவாக்கிடும். ஸோ அதனால் நீங்கள் டிடிஎஸ் லெவலையும் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ ஆஸ்கர் ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து கம்யூனிட்டி டேங்கில் போடுறீங்கன்னா போடுங்க, ஹைடிங் பிளேஸை கொடுங்க. ஸோ கேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான கேர்லாம் கிடையாது, ஈஸி தான். எப்படி கோல்டு கிளைமேட்லாம் வரும்போது நம்ம ஃப்ளவரானுக்கு ஹீட்ரு வைக்கிறோமோ அதே மாதிரி தான் ஆஸ்கருக்கும் ஹீட்டரை வச்சு வாட்டர் டெம்பரேச்சரை ஈக்குவல் பண்ணி விட்ருங்க. அது மட்டும் போதும். ஸோ வீக்லி ஒரு 50% வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா ஃபிஷ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், லைஃப்லாம் உங்கள் கூடயே இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you in next video. அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.